அதைத்தான் நம்ம நினைப்போம். யாரா இருந்தாலும் அதைத்தான் நினைப்பான். ஒரு திருடன் கூட என்ன நினைப்பான்? திருடனது தெரியக்கூடாதுன்னு நினைப்பான். ஒரு மது அருந்தக்கூடியவன் என்ன நினைப்பான்? தான் மது அருந்தியது தெரியக்கூடாதுன்னு நினைப்பான். ஒரு விபச்சாரம் செய்யக்கூடியவன் கூட தான் விபச்சாரம் செஞ்சு தெரியக்கூடாதுன்னு நினைப்பான். நாம தான் விபச்சாரம் செய்யறோமே, எல்லாத்துக்கும் தெரிஞ்சா நமக்கு என்னன்னு சொல்லி அவன் என்ன செய்ய மாட்டான்? தன்னை பற்றிய அந்த ஒரு தவறான அந்த செயல் தன்னிடத்தில் இருக்கிறத பகிரங்கப்படுத்த மாட்டான். என்ன காரணம்னா அது மானக்கேடான விஷயம், அது அருவருப்பான விஷயம். அது மக்களுக்கு மத்தியில தெரிஞ்சிருச்சுன்னா தனக்கு மானம் மரியாதை எல்லாம் போயிடுமேங்கக்கூடிய ஒரு எண்ணம் ஏற்படும். அதே போல ஒரு திருடன் தன்னை ஒரு திருடனாக என்ன செஞ்சுக்க மாட்டான், எந்த இடத்துலையும் காட்ட மாட்டான். மாட்டிக்கிட்டாலும் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி, அதுல இருந்து பொய் சொல்றதுக்கு என்ன வழிங்கிறத பார்ப்பான். ஏன்னு காரணம்னு சொன்னா அது மானக்கேடான அருவருப்பான செயல். இந்த உலகத்திலேயே நாம வாழ்வதற்கு ரொம்ப நமக்கு தேவைப்படுவது உயிருக்கு பின்னாடி, உயிர் உடல்ல இருக்குது, உயிர் போயிடுச்சுன்னா ஜனாசா, உயிருக்கு பின்னாடி நமக்கு தேவைப்படுவது என்ன அப்படின்னு சொன்னா கண்ணியமும் மரியாதையும் நமக்கு தேவைப்படுது. இந்த கண்ணியமும் மரியாதையும் எங்க அல்லாஹ் கொடுக்குறான்? நாம் சம்பாதிக்கக்கூடிய சொத்து சொகம், நம்முடைய குடும்பம், நாம் சேர்த்து வைக்கக்கூடிய பொருளாதாரம், பணம், காசு, இதுலெல்லாம் மரியாதை கிடையாது. பணம் காசு உள்ளவர்லாம் இன்னைக்கு மரியாதையா கண்ணியமா இருக்கிறாங்களான்னு சொன்னா கிடையாது. பணம் காசு இல்லாதவெல்லாம் மரியாதை கண்ணியமா இல்லாம போயிடுச்சாங்கிறதும் கிடையாது. கண்ணியம் மரியாதைங்கிறது குடும்பத்துல இருக்குதா அப்படின்னு சொன்னா இதெல்லாம் தாண்டி அல்லாஹ் கண்ணியத்தையும் மரியாதையையும் எங்க வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா தொழுகையில தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதனாலதான் சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்ன சலாத்த, நிச்சயமாக தொழுகையாகிறது, தனுகா, உங்களை தடுக்குது, மானக்கேடான அருவருப்பான காரியங்களை விட்டு தொழுகை உங்களை தடுக்கிறது என்பதாக அல்லாஹ் திருமறையில் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நம்மளால பார்க்க முடியுது. கண்ணியமிக்க சகோதரர்களே, தொழுகை நம்மை நேர்வழிப்படுத்தும், தொழுகை நமக்கு கண்ணியத்தை கொடுக்கும். தொழுகை இருந்தால் அல்லாஹ் நம்மை எல்லா விதமான மானக்கேடான அருவருப்பான அசிங்கமான எல்லா விதமான காரியங்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மை, அந்த தொழுகை நம்மளை பாதுகாக்குது என்பதாக அல்லாஹ் சொல்றான். இந்த தொழுகையினுடைய முதல் சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, தொழுகைக்காண்டி ஒருத்தர் கிளம்புறாருல, தொழுகைக்காக